30 அடியில அழகான போர் இங்க போட்டிருக்காங்க. எவ்வளவு அழகா தண்ணி வருது பாருங்க. இதுக்கு ஸ்வீட்டான கிரவுண்ட் வாட்டர். வேதவள்ளி நகர் விரேஜ் பயன். இங்க பஸ்ஸுங்க கூட வந்து நிற்கும் பாருங்க. கவர்மெண்ட் பஸ் தான் வரும். எல்லாம் திருக்கழுக்குன்றம் டு மகாபலிபுரம் கல்பாக்கம் போற பஸ் எல்லாம் இந்த செங்கல்பட்டு போற பஸ் எல்லாம். ஹாய் தமிழ் மக்களே, வெல்கம் டு செங்கல்பட்டு ஜங்ஷன். திஸ் இஸ் கார்த்திக். நம்ம இன்னைக்கு செங்கல்பட்டு அருகே நீங்க அழகான ஒரு லோ பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட் பார்த்துட்டு இருக்கீங்களா? நம்ம கிட்ட ஒரு அருமையான சைடு செங்கல்பட்டு அருகிலே இருக்கு. திருக்கழுக்குன்றம் போற வழியில ஸ்டேட் ஹைவேல இருந்து ஜஸ்ட் 800 மீட்டர்ஸ் தான். நம்ம சைடை சுத்தி நிறைய இடங்கள், அம்யூனிட்டிஸ், பிளாட்ஸ் எல்லாமே டெவலப் ஆயிட்டு இருக்கு. நிறைய ஷாப்பிங் மால்ஸ் இருக்கு, நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜ் எல்லாமே நியர்பைலே இருக்கு. ஸோ அப்படி ஒரு அருமையான சைட்டை தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருக்கழுக்குன்றம் டு செங்கல்பட்டு போற ஸ்டேட் ஹைவே முன்னாடி பாத்தீங்கன்னா ஆசான் மெமோரியல் காலேஜ் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அது ஆப்போசிட்ல நம்ம சைட் போற ரோட் பார்க்கலாம். ஸோ இங்க இருந்து வெறும் 800 மீட்டர்ஸ்ல நம்ம சைட். இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்க இடம் கண்டரை கிராமம். இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல எல்லாம் வீடுங்க ஆல்ரெடி கட்டி வந்திருக்காங்க பாருங்க. இப்பவும் பாருங்க எல்லாம் வீடு கட்டிருக்காங்க. வீடுங்க தெரியும். அப்படியே வாங்க. இப்ப நம்ம மனைவிக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி தான் மீட் இருக்கோம் பாருங்க. பெரிய ஆர்ட்ஸ் சுத்தி வீடுங்கெல்லாம் இருக்கு. எப்பவுமே கட்டுற மாதிரி. இப்ப நம்ம உள்ள போய் அம்யூனிட்டிஸ் என்ன இருக்குன்னு ஒவ்வொன்றா பார்க்கணும். பாருங்க. பாத்தீங்கன்னா பெரிய 40 ஃபீட் ரோடு இருக்கு. நம்ம கேட் பண்ணது இது வந்து 40 ஃபீட் ரோடு, தார் ரோடு. எல்லா மரமும் பிரிக்கும். இது வந்து மெயின் தார் ரோடு 40 ஃபீட்டு, மற்ற 33 ஃபீட்டு ஒவ்வொரு தெருவும். அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட் எல்லா ஸ்ட்ரீட்டுக்கும் ஸ்ட்ரீட் லைட் 3 ஃபேஸ் வரைக்கும் எடுத்து வச்சிருக்கு. கரண்ட் கம்பளம் 3 ஃபேஸ் சோலார் லைட் ஆல்ரெடி போட்டிருக்கும் ஸ்ட்ரீட் ஃபுல்லா. எலக்ட்ரிசிட்டி, மரங்கள், அழகான மரங்கள். ஒவ்வொரு வீட்டுக்கும் அழகான மரங்கள், இடம் கொடுத்த மரம் வச்சிருக்கோம், மரக்கண் வச்சிருக்கோம். 30 அடியில அழகான போர் இங்க போட்டிருக்காங்க. எவ்வளவு அழகா தண்ணி வருது பாருங்க. இதுக்கு ஸ்வீட்டான கிரவுண்ட் வாட்டர். ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழகா 30 அடியில் நல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணி நம்ம பார்த்தோம். இப்போ அதே மாதிரி தண்ணி ரெண்டாவது தார் ரோடு பாருங்க. 40 ஃபீட் ரோடு, நல்ல பெரிய ரோடு. அப்படி திரும்ப பார்த்தீங்கன்னா பெரிய தார் ரோடு. எல்லா பிளாட்டுக்கு முன்னாடியும் ஒரு மரக்கன்று நட்டு இருக்கும். ஸோ லேஅவுட்லாம் பார்த்தீங்கன்னா கிளீனாக இருக்கும். டிவிஷன்லாம் கண்டு கிளீனாக இருக்கும் பாருங்க. ஒவ்வொரு லேஅவுட்டுக்கும் 600 ஃபீட், 1200 ஃபீட், 2200 ஃபீட் நீட்டாக பிரிச்சிருப்போம். ஸோ லேஅவுட் நீட்டாக இருக்கும். தார் ரோடு இதெல்லாம் உள்ள இருக்க கம்யூனிட்டிஸ் எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்துருப்போம். 2 பார்க் வருது. இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் 2 பார்க் வருது. லேஅவுட்டில் 2 பார்க் வருது. பெரிய பார்க்கு பசங்க விளையாடுறதுக்கு. வந்து உங்கள்கிட்ட 25 lakhs இருந்தால் போதும். நம்ம அருமையாக 600 ஸ்கொயர் ஃபீட்ல அழகான ஒரு வீடு கட்டித்தரோம். பட்ஜெட்ல அந்த வீடை தான் நீங்க பார்த்துட்டீங்க. ஒரு மாடல் ஹவுஸ். அம்யூனிட்டிக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். அம்யூனிட்டிக்கு வெளியே என்ன இருக்குன்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். இங்க நீங்க மெயின் ரோட் நான் சொன்னேன். எங்க திருக்கழுக்குன்றம் டு செங்கல்பட்டு நென்மணி போற வழியில நடுவுலயே நமக்கு வந்து ஆசான் மெமோரியல் காலேஜ் போற ரோடு. ஸ்டேட் ஹைவேல இருந்து ஒரு 800 மீட்டர்ல ஆசான் மெமோரியல் காலேஜ். அந்த மெமோரியல் காலேஜ் ஆப்போசிட்டே நம்ம சரிங்களா. இதுவே ஃபர்ஸ்ட் பிளஸ். உள்ள வரும்பொழுதே ஒரு பெரிய ஸ்கூல் 300 மீட்டர்ஸ்ல பிளஸிங் ஸ்கூல் சொல்லிட்டு இன்டர்நேஷனல் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி எல்லா போர்டும் அங்க இருக்கு. ஒரு பெரிய ஸ்கூல். அதை தாண்டி ஒரு 400 மீட்டர்ஸ்ல தான் நம்மளோட சைட்டே இருக்கு சரிங்களா. ஸோ அந்த ஸ்கூலை தாண்டி இந்த காலேஜ் ஆப்போசிட்லேயே நம்ம சைட் இருக்கு. இதுவே ஒரு பெரிய அப்ரிசியேஷனுக்கான காரணம். பத்தாவதுக்கு நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய கிராமங்கள், வீடுகள்லாம் நிறைய வந்துட்டு இருக்கோம் எங்களுடைய சைட்டை சுத்தி. சரிங்களா. நீங்க நேரடியாக வந்து பாத்துக்கலாம். நான் லொகேஷன் தான் கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் ரீசன். ரெண்டாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் செங்கல்பட்டு இப்போ வேகம் வளர்ந்துகிட்டு இருக்கு. வளர்ந்துட்டு வர ஒரு சவுத் அர்பன் சிட்டி. ஸோ சதனுக்கு என்ட்ரி பாயிண்டே செங்கல்பட்டு தான். ஸோ அங்கிருந்து ஜங்ஷன் பண்ணி இப்போ ஒரு காலத்தில் தாம்பரம் இருந்தோ, இப்போ அடுத்து எல்லாம் செங்கல்பட்டுலேயே எல்லா ஊர் போகிற ட்ரெயின் நின்று போகும். அங்கேருந்து நம்ம லொக்கேஷன் எக்ஸாக்டாக 7 கிலோமீட்டர்ஸ் தான் ஆகும் செங்கல்பட்டு ஸ்டேஷன் வந்து நம்ம. ஸோ திருக்கழுக்குன்றம் போகிற வழியில் 7 கிலோமீட்டர் தான் நம்ம சைட்டை ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால நீங்கள் வாங்கி இப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரேட் அப்ரிசியேஷன் வித்தின் 3 to 4 years கிடைக்கும். பார்ப்பீங்க. தேங்க்யூ. நியர்பை பெஸ்ட் ஏரியாஸ்னா நமக்கு பக்கத்தில் இருக்க பெரிய டவுன் திருக்கழுக்குன்றம். அங்க பெரிய 2000 வருஷம் பழமையான வேதகிரி கோயில் இருக்கு. பஸ் டிப்போ இருக்கு. அது ஆல்ரெடி டெவலப் டவுன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நெல்வேலி நம்ம சைட் வந்து வெறும் 2 கிலோமீட்டர்ஸ்.
நெல்வேலியில பாத்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்துருச்சு, அபார்ட்மெண்ட், ஷாப்பிங் மால் எல்லாமே வந்துருச்சு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம சைட்ல இருந்து நம்ம இடத்துல இருந்து வெறும் 2 கிலோமீட்டர் தான் கிட்டே இருந்து. ஸோ அதனால அடுத்த வளர்ச்சி இங்கே தான். அதனால நீங்க டெஃபினட்டா இங்க நேரில் வாங்க. நான் லொகேஷன் வரைக்கும் சொல்லிட்டேன். ஆசான் காலேஜ் போட்டிங்க ஒரு தெரிஞ்சிருக்கேன். அங்கே வந்தீங்கன்னா ஆப்போசிட் தான். இதுக்கு மேலே உங்களுக்கு இடம் எல்லாம் நான் சைடை சொல்லிட்டேன், அவுட் சைடில் இருக்கிற டெவலப்மெண்ட் பற்றி சொல்லிட்டேன். ஏன் செங்கல்பட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். செங்கல்பட்டு பற்றி எல்லாருக்கும் தெரியும், ஏன் எப்படி டெவலப் ஆகிட்டு இருக்கு. செங்கல்பட்டு தான் அடுத்த குளோபல் சிட்டி. ஸோ அதுக்கான எல்லா சேட்டலைட் சிட்டி, அதனால அதுக்கான எல்லா டெவலப்மெண்ட் நடந்துருக்கு. சரிங்களா? தண்டரை, இது வந்து தண்டரை கிராமம். பக்கத்துல என்ன நீங்க வந்து அகத்தியர் சித்தா பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு, பெரிய சித்த சாலை, அது கவர்மெண்டாக நடத்தப்படுறது. பக்கத்துல நம்ம 200 மீட்டர், அந்த மெயின் ரோடு வந்து 200 மீட்டர்லேயே வரும் டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு. அதுக்கு அடுத்து கொஞ்சம் தூரம் போயிட்டு போனா டெக்ஸ்டைல், பெரிய சிட்கோஸ் டெக்ஸ்டைல் பார்க் இருக்கு, அது தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தப்படுது. நம்ம சைட்ல இருந்து நீங்க ஆசான் மெமரி காலேஜ் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னாலே, அந்த சைடு போனீங்கன்னாலே டேப்லெட் இந்தியா, பெரிய கவர்மெண்ட் டேப்லெட் இந்தியான்னு பெரிய ஃபார்மசி டேப்லெட் தயார் பண்ற கம்பெனி இருக்கு. நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க, அவங்களே நிறைய பார்த்து பண்றாங்க. ஸோ நீங்க இது மாதிரி நிறைய சுத்தி இண்டஸ்ட்ரி, காலேஜ் அண்ட் ஸ்கூல் இருக்க ஒரு அருமையான ஏரியாவில் தான் நீங்க சைட் வாங்க போறீங்க, லேண்ட் வாங்க போறீங்க. ஸோ டெஃபினட்டா அப்ரிசியேஷன் பற்றி நீங்க கவலைப்பட்டாங்க. உங்களுக்கு ப்ரமோட்டர்ஸ் வந்து ஏதாவது கொடுக்குறாங்களா, ஸ்பெஷல் ஆஃபர்? ஆக்சுவலி கொஞ்சம் இப்போ 1700 நான் ஸ்கொயர் ஃபீட் சொன்னேன். நீங்க வந்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கு. உங்களுக்கு 3 ஆஃபர் ப்ரமோட்டர்ஸ் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ரேட்ல கண்டிப்பா நெகோஷியேட் பண்ணுவாங்க 1800. ரெண்டாவது வந்து பேங்க் லோன் வந்து 80% அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. 20% மட்டும் நீங்க பே பண்ண மாதிரி இருந்தால் போதும், 80% அவங்க பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணுவாங்க. தேர்ட் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்ல உங்களுக்கு வந்து பயமே வேணாம், நாங்களே பைபேக் கேரண்டி வித் டபுள் ரேட். நாங்கள் இப்போ என்ன ரேட் வந்து டபுள் ரேட் 5 இயர்ஸ்ல நாங்களே வாங்கிக்கிறோம். பைபேக் கேரண்டி வித் ரிட்டர்ன் ஃபார்ம் தான் நாங்கள் ப்ரமோட்டர் சைட்ல இருந்து தரோம். இந்த லேண்டோட அப்ரிஷியேஷன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கு. ஏன்னா மற்ற சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், காலேஜ், இண்டஸ்ட்ரி எல்லாம் தூரமாக இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. நான் எப்போ சொல்லிட்டேன் 3 எக்ஸாம்பிள்ஸ். ஒன்று வரவேண்டிய ஸ்கூலு, சைட்டுக்கு ஆப்போசிட்ல காலேஜ், கொஞ்சம் தூரத்தில் டேப்லெட் இங்கே, கொஞ்சம் சிட்கோ பார்க், டெக்ஸ்டைல் பார்க், பக்கத்தில் அகாஸ்தியர் பொட்டானிக்கல் கார்டன். ஸோ நான் சொன்ன இந்த இடம் எல்லாமே பக்கத்து பார்த்து. எல்லாத்துக்கும் மேலே டெவலப்டு டவுனான திருக்கடைக்குன்றம் வரும் 4.5 கிலோமீட்டர். இந்த பக்கம் நெல்வேலி, செங்கல்பட்டு ஆல்ரெடி டெவலப்ட் ஆன ஒரு டவுன், ஒரு வில்லேஜ் வந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ அடுத்த வளர்ச்சி இங்கே எல்லாமே ஸ்டேட் ஹைவே வந்து பக்கத்து அமைக்கிறதால் ரொம்ப வேகமாக வளரும். மலையெல்லாம் சுற்றி இருக்கு, குளிர்ச்சியா இருக்குதுங்களா? இல்லைங்க, இது ரொம்ப குளிர்ச்சியான ரொம்ப பசுமை நிறைஞ்ச ஊர். இது இங்கே நல்ல சோலைகள், அதனால இங்கே அகாஸ்தியர் பொட்டானிக்கல் கார்டன் சொல்லிட்டேன் நான். அப்போ ஒரு சித்தப்படி சைடுலாம் வளருதுன்னா அந்த பார்த்து பார்த்தேன். ரொம்ப அருமையான ஊர், காற்று, தண்ணி. தண்ணியை பற்றி நான் காட்டினேன், சைக்கிளே காட்டினேன். நாங்கள் அதுக்கு எக்ஸ்டென்ஷன்லாம் எடுத்து வச்சிருக்கோம். தண்ணி நீங்களும் வந்து போர் போட்டு குடிச்சு பாருங்க, அருமையா இருக்கும். நல்ல கொஸ்டின் மேடம். நீங்க வந்து வெளியூர்ல இருந்து வரீங்கன்னா நீங்க செங்கல்பட்டு ஜங்ஷன் ட்ரெயின்ல வந்துட்டீங்கன்னா அங்கிருந்து நாங்க பிக்கப் அண்ட் ட்ராப் ரெண்டுமே நாங்க பண்ணி தரோம். செங்கல்பட்டுக்குள்ள இருக்கிறவங்க எங்கேருந்து வேணா எங்களை ரீச் பண்ணலாம். நாங்க வந்து அவங்களுக்கும் டைரக்ட் பிக்கப் அண்ட் ட்ராப் அவங்க வீட்டுல இருந்தே ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இதுதான் எவ்ரி 15 மினிட்ஸ் ட்ரெயின் இருக்கு. நீங்க சென்னையில இருந்து வரணும்னா செங்கல்பட்டு. கிளியர் டைட்டில் டாக்குமெண்ட் வச்சிருக்கோம். அதே மாதிரி பேரண்ட் டாக்குமெண்ட் பாஸ்ட் 50 இயர்ஸ்க்கான பேரண்ட் டாக்குமெண்ட் வச்சிருக்கோம். நீங்க வந்து டைரக்டா வந்து எங்க ஆஃபீஸ்ல வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். தேவைப்பட்ட நீங்க காப்பி எடுத்துட்டு போய் பர்சனல் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அது எங்க டீம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் இப்போ அம்யூனிட்டிஸை பற்றி சொல்லிட்டேன், சரௌண்டிங் இருக்க பெஸ்ட் ஃபீச்சரை பற்றி சொல்லிட்டேன், இந்த ஸ்டார் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டேன், உங்களுக்கு அப்ரிஷியேஷனுக்கு கேரண்டி சொல்லிட்டேன், செங்கல்பட்டு கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டேன், செங்கல்பட்டுடைய வளர்ச்சியை பற்றி சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் சொல்லிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த லேண்ட் பிடிச்சிருக்கோம். கீழே கொடுத்துருக்க நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் எங்கள் சைட்லேருந்து கம்பெனி செஞ்சு எவ்வளோ பெஸ்ட் பண்ண முடியும் பண்ணி நாங்கள் வாங்கிட்டு வரோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.